ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாங்க. காலையில் வச்சு இட்லி மிஞ்சிருச்சுங்க. அதை வச்சு ஒரு இட்லி சில்லி போட்டுக்கலாம். 5 இட்லி இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இட்லி டிப் பண்ணி போடுறதுக்கு உண்டான பேட்டர் பார்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சிக்கன் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒவ்வொரு இட்லியும் எடுத்து 2 சைடும் பரட்டி எண்ணெயில் போட்டுருங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி உப்புமாவே செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு காஃபி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.